ஹலோ மக்கள்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம்ங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தாட்டுறோம் தூக்குறோம். என்ன மக்களே, விளையாட ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒன்று தான். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சினிமாவில் யாரை ரொம்ப பிடிக்குமோ அவங்கள பற்றின 5 கேள்விகள். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வின்தரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர் வீடு தேடி வரும். சரி, இப்போ காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கள். ராகப்பிரியா மாதவரம். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ராஜ்கிரண் ஆக்டர். ராஜ்கிரண், சூப்பர். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, முதல்ல ராஜ்கிரண் எந்த திரைப்படத்துல நடிச்சாரு? என்ன பெத்த ராசா. ஓ, சூப்பர். ஓகே, உங்களுக்கான இரண்டாவது கேள்விக்கு போறோம். சரிங்களா? ராஜ்கிரண் அவர்களுடைய நடிப்புல பாண்டவர் பூமி படம் பார்த்திருக்கீங்களா? இதுல அவருடைய கதாபாத்திரம் பேர் என்ன? 5 4 3 தெரியலையா? தனசேகரன் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், ராகவேந்திரன். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? கார்த்தி அவர்கள் பத்தின கேள்வியா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, கொம்பன் படத்துடைய இயக்குனர் பேர் என்ன? முத்தையா. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. சரிங்களா? கார்த்தி அவர்களுடைய நடிப்புல அலெக்ஸ் பாண்டியன் படம் எந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு? 2013 என்பது சரியான பதில். உங்களுக்கான மூன்றாவது கேள்விக்கு போறோம். சரிங்களா? நான் மகாநல படம், இதுல சூரியுடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? 5 நான் மகாநல. ஆமா, தெரியலையா? ரவி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, இந்த வரிசையில் அடுத்தது யார்? வணக்கம். வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயப்பட்டிலிருந்து கவிதைராஜ் பேசுறேன். என்ன, யாரை பத்தின கேள்வி கேட்கணும்? ரஹ்மான் பத்தி கேளுங்க. யாரு? ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான். சரி, ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி, என் காதலே இந்த பாட்டு எந்த படத்துல வரும்? சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. சரிங்களா? ஏஆர் ரஹ்மான் அவருடைய ஆர்கெஸ்ட்ரால, ஹலோ, கேட்டிருக்கீங்களா அவருடைய பாட்டெல்லாம்? ஆனா அவரு இளையராஜாவுடைய கான்செர்ட்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சாரு. என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? தெரியலையா? கீபோர்டு என்பதுதான் சரியான பதில். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர். வணக்கம். ஹலோ. வணக்கம் சார். வணக்கம், உங்க பேர் ஊர் சொல்லுங்க. நிரஞ்சனி ஃப்ரம் வேதாரண்யம். யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ஆக்டர் கார்த்தி. கார்த்தி அவர்கள் பத்தின கேள்வியா? ஆமா. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம். சரிங்களா? ஓகே. பிரியாணி திரைப்படத்துல யார் அவருக்கு ஃப்ரெண்டா நடிச்சிருப்பா? சந்தானம் சார். சந்தானம் சாரா? ஆளினால் அழகராஜா இல்லைங்க. பிரியாணினதும் நீங்க பாய் அப்படின்னு போயிட்டீங்களா? பிரேம்ஜி என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? பிரியாணி பாய் அப்படி கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க போல. சரி, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் ஊர் சொல்லுங்க. ரம்யா, சென்னை. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? சிவகார்த்திகேயன் சார். ஓகே, ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி, அமரன் திரைப்படத்துடைய ப்ரொடியூசர் யார்? அமரன் படத்தோட ப்ரொடியூசர் என்னங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? கமல் ஸ்ரீனிவாஸ் கோவிந்த். என்னங்க கமலஹாசன் சார் இருக்காங்க. மகேந்திரன். சரிங்க, கமலஹாசன் என்பது சரியான பதில் தாங்க. அதான் கமல் ஸ்ரீனிவாச கோவிந்தன் போயிட்டே இருக்கீங்க. ஒரு கமா இல்ல, புல் ஸ்டாப் இல்ல. சரி, ஓகே, சரியான பதில். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, ரஜினி முருகன் படத்துல கீர்த்தி சுரேஷோடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? இது கார்த்திகா தேவி. சூப்பர். ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி போறோம். சரிங்களா? வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படம் இருக்கு இல்லையா? இதுல கதாநாயகி பெயர் என்ன? இது லதா பாண்டி. லதா பாண்டிய இல்லைங்க, கதாபாத்திரம் இல்லைங்க. ஸ்ரீ
ஸ்ரீதிவ்யா. சூப்பர். ஓகே, உங்களுக்கான 4வது கேள்விக்கு போறோம். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு ஏன் சிவகார்த்திகேயன் பிடிக்கும்? சிவகா யதார்த்தமா நடிப்பாரு, நல்லா மிமிக்ரி பண்ணுவாரு. நல்ல வேலை யதார்த்தமா பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன யதார்த்தமா பிடிக்குது, பதார்த்தமே இல்லாம அப்படின்னு யோசிச்சேன். சரி, ஓகே, அடுத்த கேள்விக்குள்ள போமா? என்ன ஃபேவரட் படம்? என்ன ஃபேவரட் படம்னா வருத்தப்படாத வாலிபர். ஃபுல்லா காமெடியா இருக்கும். ஃபுல் காமெடியா? சரி சரி, ஏதாவது பர்டிகுலர் வசனம் ஏதாவது இருக்கா? எனக்கு ஆரம்பம் போட்டே ஆகணும். சரி, ஓகே, உங்களுக்கான 4வது கேள்வி போறோம். சரிங்களா? மான் கராத்தே படத்துல நெருப்பு குமாரா நடிச்சிருப்பார்ல, அவர் பேர் என்ன? நெருப்பு குமார். நெருப்புகுமார்னா இவர் என்ன டைம் முடிஞ்சு போச்சு. அருண்ராஜா காமராஜ் என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, இப்போ அடுத்த காலர் யாரு? வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் சார். நாங்க யாரை பத்தின கேள்வி கேட்கணும் உங்களுக்கு? தேவா. தேவா, மியூசிக் டைரக்டர் தேவாவா? ஆமாங்க. ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, அவருடைய முழு பேர் என்ன? சென்ட்ரல் தேவா. இல்லைங்க, அது அவருக்கு கொடுக்கப்பட்ட அடைமொழி. சரிங்களா? தேவநேசன் சொக்கலிங்கம் என்பதுதான் சரியான பதில். தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, நன்றி. விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஸ்க்ரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு சினிமாவில் யார் ரொம்ப பிடிக்குமோ உங்களுடைய பேரை மட்டும் சொன்னாலே நாங்கள் அவங்கள பற்றின 5 கேள்விகள் கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர். சரி, இப்போ காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? காயத்ரி, கோயம்புத்தூர் சார். ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? தனுஷ் சார். தனுஷ். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, தனுஷ் அவர்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன ட்ரீம்ஸ் திரைப்படம், இந்த படத்துடைய டைரக்டர் யாரு? என்ன படம் சார்? ட்ரீம்ஸ் படத்துடைய டைரக்டர். 5. செல்வராகவன். செல்வராகவனா? நல்லா யோசிங்க. கஸ்தூரி ராஜா என்பதுதான் சரியான பதில். சரிங்களா? அவருடைய தந்தை. ஓகே, நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர். வணக்கம். வணக்கம். அடுத்த காலர் யார் பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. உமா ஃப்ரம் சிதம்பரம். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? இளைய தளபதி விஜய். இளைய தளபதி விஜய். சரி, இங்க என்ன தோணுதோ அதை பேசுவேன், இங்க என்ன தோணுதோ அதை செய்வேன். இந்த டயலாக் எந்த திரைப்படத்துல வரும்? 5 4 3 2 1. மெர்சல் இல்ல, யூத். எவ்வளவு பழசு மெர்சல்? இப்போ வந்த படம். ஓகே ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ அடுத்த கலர் யாருன்னு கேட்போம். ஹலோ, நர்மதா பேசுறேன், சென்னையில இருந்து. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் பத்தின கேள்விகள் கேட்போம். ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி, மான் கராத்தே படத்துடைய இயக்குனர் யாரு? மான் கராத்தே திருக்குமரன். கிறிஸ் திருக்குமரனா? சூப்பர், சரியான பதில். உங்களுக்கான 2வது கேள்விக்கு போறோம். சரிங்களா? சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல மெரினான்ற படம் வந்துச்சு இல்லையா? இதுல சதீஷ் நடிச்சிருப்பாரு. அவருடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? க்ளூ கொடுக்கவா? ஈஸிங்க. நான் சொன்னா அடடா ஆமால அப்படின்னு சொல்லுவீங்க. என்னது? மக்குடு. ஆமா, ஈஸியா விட்டீங்களே. சே, பரவாயில்ல, விடுங்க. அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? செல்வன், சென்னை. யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ஜெயலலிதா. ஓ, சூப்பரு. எதனால பிடிக்கும்? அவங்க நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்துருக்காங்க. என்னங்க? நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வந்து நல்லா சினிமா நடிச்சிருக்காங்க. சினிமா நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்றீங்களா? ஆமா. சரி, ஓகே. உங்களுக்கான முதல் கேள்வி, அவங்களுடைய நடிப்புல வந்த நீ திரைப்படத்துடைய இயக்குனர் பெயர் என்ன? குழு கொடுக்க முடியுமா? என்னங்க அதுக்குள்ள? ஹீரோ பேர் என்ன சொல்றேன்? சிம்புவோடைய அப்பா. 3 2 1. டிஆர் ராமன் என்பதுதான் சரியான பதில். அதுக்கு நான் அப்படியேவா அடிப்பீங்க? டிஆர் அப்படியே தான் அடிக்கணுமா? சரி, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர். வணக்கம். ஹலோ, வணக்கம். உங்க பேர் ஊர் சொல்லுங்க. அப்துல்லாபுரம் சங்கர் சார்.
ஓகே, யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சிம்பு பத்தின கேள்வி சார். சிம்பு பற்றின கேள்வி. ரெடியாக இருக்கீங்களா? போலாமா? வெரி குட்டு, போகலாம். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம், சரிங்களா? சிம்புவோடைய நடிப்பில் ரிலீஸ் ஆன 10 தலை படத்தோடைய டைரக்டர் பேர் என்ன? 5 4 மணிரத்னம் சார். ஆ, மணிரத்னம். இல்லைங்க, 10 தலை 10 தலை. ஆமா. ஆப்லியன் கிருஷ்ணா என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க. குரு ஃப்ரம் திருவண்ணாமலை. யாரை பற்றின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? சூப்பர் ஸ்டார் ரஜினி. ஓகே, ரெடியா? உங்களுக்கான முதல் கேள்வி போகிறோம். கண்ணா பந்திங்க தான் கூட்டமா வரும், சிக்குலா தான் வரும். இந்த டயலாக் எந்த படத்தில் வரும்? சிவாஜி. சூப்பர், வெரி குட். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போகிறோம், சரிங்களா? ஓகே. வேலைக்காரன் படம் இருக்கு இல்லையா, ரஜினி அவர்கள் நடிப்பில், இந்த படத்துடைய இயக்குனர் யார்? வேலைக்காரன். 4 3 ஒரு க்ளூ கொடுங்களேன். க்ளூ கொடுக்கவா? ஈஸிங்க, கண்டுபிடிச்ச பட்டன் கண்டுபிடிப்பீங்க. 2 1 முடிஞ்சு. யாரு? எஸ்பி முத்துராமன் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? சொல்லிட்டேன். எப்போ சொன்னீங்க? டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம். ஓ மை காட். நன்றி, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, அடுத்த காலர். வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? சிவகார்த்திகேயன் பத்தின கேள்விகள் கேட்கலாம். ரெடியா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஃபேவரட் டயலாக் எது? சிவகார்த்திகேயனுடைய டயலாக் விச் ஒன்? ஓ, அதுல நிறைய டயலாகா? ஏதாவது டயலாக் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையா? அட என்ன நீங்க. சரி, போமா. உங்களுக்கான முதல் கேள்வி. அவருடைய நடிப்புல வந்த மதராசி படத்துல கதாநாயகியா நடிச்சது யாரு? மாராசியா? இல்லைங்க, ருக்மணி வசந்த் என்பதுதான் சரியான பதில், சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, இன்னும் நிறைய காலர்ஸ் பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க. சரி, இதே மாதிரி காலர் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னு கேட்போமா? வணக்கம்ங்க. ஹலோ, வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. சுமதி, சென்னை சார். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? ஜெயலலிதா. ஜெயலலிதா அம்மா பத்தின கேள்வியா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. ஜெயலலிதா அம்மாவுடைய நடிப்புல ரிலீஸ் ஆன வெந்நீர் ஆடை இந்த திரைப்படத்துல அவங்களுடைய கதாபாத்திரம் பெயர் என்ன? 5 4 3 2 1. க்ளூவா? அவங்களே அதுல பாகியசாலிங்க. அவங்க வந்து ரொம்ப பாகியசாலி. பாக்யா. என்ன பாக்யா? என்ன சாதாரணமா சௌபாகியவதின்னு இவ்வளவு பெரிய பேரு. நான் உங்களுக்கு பாக்கியம் பாக்யா அப்படின்ட்டீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஓகே, மகிழ்ச்சியோட அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். என்னது? ஏய், பையன் வாங்கி கட் பண்ணுறான். கேம் விளையாடிட்டு இருக்கும் போது ஃபோனை பிடிங்கி அப்படின்னு கட் பண்ண நம்மளை வாங்கி. என்ன ஒரு சவுண்டு. சரி, நெக்ஸ்ட் காலர். வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். லைன்ல தான் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, கிருஷ்ணவேணி சார். என்ன வேணும்? கிருஷ்ணவேணி ஓ, பேசுறேன். உங்க பேர் கிருஷ்ணவேணியா? கிருஷ்ணா வேணுங்க. யாரு இங்க அப்படின்னு யோசிக்கிறேன். சரி, எங்க இருந்து கால் பண்றீங்க? மாதவரம். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? சிவகார்த்திகேயன் தம்பி. சிவகார்த்திகேயனோட தம்பியை பத்தி கேட்கணுமா? இல்ல, ஓ, சிவகார்த்திகேயனே உங்களுக்கு தம்பியா? ஓகே ஓகே, அவரை பத்தின கேள்விகள் கேட்போம். உங்களுக்கான முதல் கேள்வி. சிவகார்த்திகேயன் தம்பி அவருடைய நடிப்புல காக்கி சட்டை படத்துடைய தயாரிப்பாளர் யார்? காக்கி சட்டை தயாரிப்பாளர் யாருன்னு சொல்லுங்க. அவரும் ரொம்ப பிரபலமான நடிகர். 5 தனுஷ் சார் தான். யாரு? தனுஷ். சூப்பர், எவ்வளவு ஈஸியா இருந்துச்சு. விட்டுருப்பீங்களா இல்லனா? ஞாபகம் இருந்தது கொஞ்சம். சரி, உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி போறோம், சரிங்களா? சிவகார்த்திகேயனுடைய நடிப்புல ரெமோ படம் இருக்குல்ல, இந்த படத்துல 2 கேரக்டர் நடிச்சிருப்பாரு. என்னென்ன கேரக்டர்? ரெஜினா மோத்வானி, ரெமோ. 2 ஒண்ணுதாங்க. ரெஜினா மோத்வானி, என் பேர் ரெஜினா மோத்வானி, ஷார்ட்டா ரெமோன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு ரெமோ இருக்கும். அவர் கதாபாத்திரம் பேர் என்ன? 5 4 ரெமோன் தான் சொல்லுவாங்க. இல்லை, அவரோட உண்மையான பேர் சிவா. உண்மையான பேரு எஸ்கே சிவகார்த்திகேயன் தான். தேங்க்யூ. ஓகே, சூப்பர் சூப்பர். அடுத்த கேள்விக்கு போறோம், சரிங்களா?
ஓகே, உங்களுக்கான மூன்றாவது கேள்வி என்ன, நம்ம அடுத்த கேள்விக்கு போறோம் அப்படின்னீங்க. மூன்றாவது கேள்விக்கு போறோம் சரிங்களா. நம்ம வீட்டு பிள்ளை படம் இருக்கு இல்லையா, இந்த படத்துடைய தயாரிப்பாளர் யாரு? 5. நம்ம வீட்டு பிள்ளை ஆ, கலாநிதி மாறன். சூப்பர். ஓகே, உங்களுக்கான நான்காவது கேள்விக்குள்ள போறோம் சரிங்களா. சிவகார்த்திகேயன் நடிப்புல பராசக்தி படம் வந்துச்சு இல்லையா, இந்த படத்தோட எடிட்டர் யாரு? 5. பராசக்தி எடிட்டர் ஏதாவது க்ளூ கொடுங்களேன். மறுபடியுமா? சதீஷ் சூர்யா என்பதுதான் சரியான பதில் சரிங்களா. நன்றி நன்றி. ஓகே, தேங்க்யூ, வெரி குட். அடுத்த காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க. என்னங்க? ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? பிரபு அவர்களை பத்தின கேள்வியா? ஆனா நீங்க பேசுறது ரொம்ப விட்டு விட்டு கேக்குதே. கேக்குதுங்களா சார்? இப்ப கேக்குதுன்றது மட்டும் தான் கேக்குது, அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா தான் தெரியும். சார். சரி, இப்போ கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம் சிக்னல் இருக்க ஏரியாக்கு வாங்க. ரெடியா போலாமா? போலாம் சார், சொல்லுங்க சார். ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி போறோம் சரிங்களா. ஓகே சார். பிரபு அவர்களுடைய நடிப்புல கோழி கூவுதுன்னு ஒரு படம் வந்துச்சு. ஆமா சார். இந்த படத்துல கதாபாத்திரம் பேர் என்ன? அவர் சார் பிரபு சார். பின்ன நீங்க அவரை தானே கேட்டீங்க. ஆமா ஆமா சார். அப்புறம் தெரியலையா? வேலுச்சாமி என்பதுதான் சரியான பதில் சரிங்களா. தேங்க்யூ, நன்றி. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து சுமதி. ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும் உங்களுக்கு? எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்களை பத்தின கேள்வி கேட்போம். ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். உங்களுக்கான முதல் கேள்வி போறோம் சரிங்களா. பாக்யராஜ் அவர்களுடைய நடிப்புல ஒரு திரைப்படத்துல மட்டும் எம்ஜிஆர் அவர்கள் வந்திருப்பாரு, என்ன திரைப்படம்? அவசர போலீஸ் 100. சூப்பர். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி போறோம் சரிங்களா. சரிங்க. எம்ஜிஆர் அவர்கள் பாதி டைரக்ட் பண்ணி விட்ட படத்தை எம்ஜிஆர் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருப்பாரு, அது என்ன படம்? பாக்யராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருப்பாரு பாதி படம், எம்ஜிஆர் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க பாதி படம், என்ன படம்? க்ளூ கொடுங்க சார். க்ளூ கொடுக்கவா? நல்லா யோசிங்க. தெரியலையா? ஏங்க ஃபர்ஸ்ட் சொன்னதாங்க, இப்போ அவசர போலீஸ் 100 தாங்க. ஐயோ, என்னத்த சொல்றது. சரி பரவாயில்ல, நன்றி, சூப்பர். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு கேட்போம். வணக்கம். 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 வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் கவிதா ஃப்ரம் திண்டிவனம். ஓகே, யாரை பத்தின கேள்விகள் கேட்கணும்? மோகன் சார். யாரு? மோகன் சார். மைக் மோகன். மோகன். மோகன் சாரை பத்தி கேட்கணுமா? ஆமா. சூப்பர். ஓகே, போயிடுவோம். என்ன திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மௌனராகம். மௌனராகமா? ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி, மோகன் அவர்களுடைய புனை பெயர் என்ன? என்ன அச்சச்சோ, நான் சொன்னா நீங்க விழுந்து விழுந்து சிரிப்பீங்க, பரவாயில்லையா? சொல்லுங்க. மைக் மோகன் நாங்க. என்னங்க மைக் மோகனா? ஆமா, அவர்தான் புனை பேரா தானே மைக் மோகன். ஓ சாரி, ஐயோ என்ன விட்டுட்டீங்க போங்க. சரி ஓகே, இப்போ நீங்களே விழுந்து விழுந்து சிரிக்க வீட்டில் உட்காந்து சரியா. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க, நீங்களும் விளையாடலாம், வின் பண்ணலாம். அதனால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு உங்களுக்கு சினிமாவில் யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுடைய நேம் அதை மட்டும் சொன்னீங்கன்னா போதும். அந்த நாம் நாங்கள் சொன்னோன்னே பட்டுன்னு 5 கேள்விகள் ரொம்ப ஈஸியாக கேட்போம். அந்த 5க்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் தாங்க வின்னர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வின்தாரா கிளப் வழங்கக்கூடிய 1000 ரூபாய் மதிப்பிலான கிஃப்ட் வவுச்சர். காலர் வந்தாச்சு. வணக்கம். வந்த வேகத்தில் போவோம்ல, நாங்கள் நிற்காமல் போவோம்யா அப்படின்னு போயிட்டாங்க போல். சரி மக்களே, டைம் ஆனதுனால இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்னும் விளையாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினட்டாக விளையாடலாம். நாளைக்கும் 4:30 மணிக்கு ரெடியாக இருங்க. தட்டுறோம் தூக்குறோம் நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜே ஸ்ட்ரீட். டேக் கேர் மக்களே.